அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்மிடம் என்ன இருக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி உள்ளதோ அதில் திருப்தி கொண்டு மன நிறைவு கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து மற்றவர்களின் வாழ்க்கை முறையை பார்த்து அவர்களைப் போல் நமது வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணி ஏங்குவது மிகவும் தவறு என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். சிவப்பு துணியிலே மேல் சட்டை, நீல துணியிலே கால் சட்டை, பச்சை துணியிலே குல்லா, இப்படி வண்ண வண்ண உடையுடன் காட்சியளித்த அந்த குரங்கு கோவிந்தசாமி சொன்னபடியெல்லாம் செய்யும். கோலை நீட்டினால் தாவும், குட்டிக்கரணம் போடும், மாடு மேய்ப்பவரை போலவே பிடரியிலே கோலை வைத்துக்கொண்டு நிற்கும். தாத்தா மாதிரி தடியை ஊன்றி தள்ளாடி தள்ளாடி நடக்கும். பெரியவர்கள் சின்னவர்கள் எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். வித்தை முடிய போகிற சமயம், ரங்கா, சுத்தி நிற்கிற புண்ணியவான்களை எல்லாம் உன் வித்தையை பார்த்துட்டு சும்மா போக மாட்டாங்க, தாராளமாக காசு கொடுப்பாங்க, அவங்க தரதையெல்லாம் சலாம் போட்டு வாங்கிட்டு வா ரங்கா என்பார் கோவிந்தசாமி. உடனே ரங்கனும் தகர கோலையை எடுத்துக்கொண்டு சலாம் போட்டபடி சுற்றி சுற்றி வரும். ஆகா ஓகோ என்று வேடிக்கை பார்த்தவர்களில் பலர் மெல்ல நழுவி விடுவார்கள். சில பேர்தான் காசு போடுவார்கள். அதுவும் ₹1 ₹2 இருக்கும். ஒரு நாளைக்கு குவளையிலே விழுகிற சில்லறைகளையெல்லாம் சேர்த்து எண்ணி பார்த்தால் கூட பெரிய தொகை ஒன்றும் வராது. அதில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் கிடைக்குமோ அதில் சரிபாதிக்கு பொறி, கடலை, தேங்காய் கீற்று, வாழைப்பழம் இப்படி ரங்கனுக்கு பிடித்ததாக பார்த்து வாங்கி கொடுத்திடுவார் கோவிந்தசாமி. இன்னொரு பாதி பணத்திலே அவருக்கு தேவையான சோறு, பலகாரம், டீ, வெற்றிலை பாக்கு வாங்கி கொள்வார். தமக்கென்று அதிகமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ரங்கனை அவர் சொந்த பிள்ளை மாதிரியே வளர்த்து வந்தார். சில சமயம் அதை இடுப்பிலே தூக்கி வைத்துக் கொண்டு, ரங்கா, இந்த வயசான காலத்திலே எனக்கு யாரு இருக்கிறாங்க, நீதான் நான் பெத்த பிள்ளை மாதிரி சம்பாதிச்சு என்னை காப்பாத்துற என்று பாசத்தோடு கூறுவார். ரங்கனுக்கும் கோவிந்தசாமியிடத்திலே மிகுந்த பிரியம்தான். ஆனாலும் நடுநடுவே அதற்கு ஓர் ஆசை வந்துவிடும். தினமும் கடைவீதி வழியாக போகும்போது அங்கே கடைகளில் குவியல் குவியலாக இருக்கிற பொறி, பட்டாணி கடலை, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, தேங்காய், சீப்பு சீப்பாக தொங்குகிற வாழைப்பழங்கள் போன்றவற்றை பார்க்கும் போதெல்லாம் நாக்கிலே எச்சில் ஊறும். சே, என்ன பொழப்பு! நான் தினமும் தான் வித்தை செய்கிறேன். குவளை நிறைய காசு விழுந்தாலும் நான் ஆசைப்படுகிற பொருளை நினைச்ச நேரத்திலே நினைச்ச அளவு தின்ன முடிகிறதா? இவர்கிட்டே இருக்கிற வரையும் இப்படியேதான் இருக்கணும், இஷ்டம் போல சாப்பிட முடியாது என்று அடிக்கடி நினைக்கும். அன்று அமாவாசை, நல்ல இருட்டு. கோவிந்தசாமி பிள்ளையார் கோவில் மண்டபத்திலே குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். பக்கத்திலே படுத்திருந்த ரங்கனுக்கோ தூக்கமே வரவில்லை. மெதுவாக இடத்தை விட்டு எழுந்தது. சந்தடி இல்லாமல் காலை எட்டி போட்டது. கொஞ்ச தூரம் போனதும் குடுகுடு என்று ஓட்டம் பிடித்தது. அந்த ஊரை விட்டே ஓடிவிட்டது. நடுவிலே இருந்த சின்ன சின்ன ஊர்களை தாண்டி ஒரு நகரத்துக்கு வந்தது. அப்பொழுது விடிந்து விட்டது. காலையிலே வெயில் மிக கடுமையாக இருந்ததால் கால் சட்டப்பைக்குள் இருந்த குல்லாயை எடுத்து தலையிலே மாட்டிக்கொண்டது ரங்கன். நகரத்துக்குள்ளே நுழைகிற பொழுது அங்கே ஒரு பெரிய மாமரம் இருந்தது. அதிலே காய்களும் பழங்களும் ஏராளமாக தொங்கின. அத்துடன் அந்த மரத்திலே 7-8 குரங்குகள் குட்டிகளோடு இருந்தன. உடனே ரங்கனுக்கோ குசி பிறந்து விட்டது. ஒரே தாவாக தாவி அந்த மரத்திலே ஏறியது. சட்டையும் குள்ளாயுமாக இருந்த ரங்கனை கண்டதும் அதை யாரோ என்று நினைத்து விட்டன அந்த குரங்குகள். உரு உரு என்று கத்தி அதை அடித்து விரட்டி விட்டன. நானும் குரங்கு, அதுகளும் குரங்குகள். என்னை பார்த்ததும் ஏன் இப்படி கத்தனும், ஓட ஓட விரட்டணும்? ஓ, புரியுது புரியுது, என் உடையை பார்த்துதான் விரட்டி இருக்கணும் என்று நினைத்தது. உடனே குல்லா, மேல் சட்டை, கால் சட்டை எல்லாவற்றையும் கலற்றி அங்கே இருந்த ஒரு கால்வாயிலே தூக்கி எறிந்தது. இந்த உடுப்பும் வேண்டாம், நம்ம குரங்கு இனமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே ஓடியது. வழியிலே ஒரு கடைவீதி இருந்தது. அங்கே ஒரு பொரிக்கடலை கடை இருந்தது. கடையிலே யாருமே இல்லை. போன வேகத்திலே அந்த கடைக்குள்ளே புகுந்தது. அங்கே கோபுரம் போல் கொட்டி வைத்திருந்த பொரியை 2 கைகளாலும் அள்ளி வாயிலே திணிக்க பார்த்தது. அப்போது சற்று தூரத்திலிருந்து
குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்த கடைக்காரர் பார்த்து விட்டார். சும்மா இருப்பாரா? பிடி பிடி என்று கத்திக்கொண்டே கடையை நோக்கி பாய்ந்தோடி வந்தார். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. பொறியை கீழே எறிந்துவிட்டு ரங்கன் தலை தெறிக்க ஓடியது. கடைக்காரர் அப்போதும் சும்மா இருக்கவில்லை. தெருவிலே கிடந்த ஒரு கல்லை எடுத்து ரங்கனை குறிப்பார்த்து எறிந்தார். அந்த கல் ரங்கன் முதுகிலே பட்டதும் வலி தாங்காமல் கீ கீ என்று கதறிக்கொண்டே ஓடிவிட்டது. அன்று முழுவதும் ரங்கன் வெளியில் தலை காட்டவே இல்லை. சிறிது தூரத்தில் இருந்த மரத்தில் ஏறி 2 கிளைகளுக்கு நடுவே உட்கார்ந்து முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தது பாவம். அன்று முழுவதும் பட்டினிதான். மறுநாள் காலையிலே மரத்துக்கு மரம் தாவி சுவர்கள் மீது ஏறி அங்குமிங்கும் பார்த்து கொண்டே வந்தது. ஒரு கிழவி ஒரு மரப்பலகையில் தேங்காய் கீற்றுகளை அழகாக அடுக்கி வைத்து விற்று கொண்டிருந்ததை கண்டது. ரங்கன் சுவரில் இருந்து ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தது. தேங்காய் கீற்றை எட்டி எடுக்க போனது. மறு வினாடியே தலையில் பலமாக ஒரு அடி விழுந்தது. அந்த பொல்லாத கிழவிதான் காக்கை விரட்டுவதற்காக பக்கத்திலே வைத்திருந்த தடியாலே ஓங்கி அடித்து விட்டாள். வலி தாங்காமல் கத்திக்கொண்டே ரங்கன் வெறுங்கையோடு ஓடி மீண்டும் சுவரிலே ஏறிக்கொண்டது. அன்றைக்கும் பட்டினிதான். 3ஆம் நாள் கோயில் பக்கமாக போய் மதில் சுவரிலே உட்கார்ந்து கூர்ந்து கூர்ந்து பார்த்தது. கொஞ்ச தூரத்திலே ஒரு பழக்கடை தெரிந்தது. அங்கே ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம் எல்லாமே இருந்தன. சீப்பு சீப்பாக வாழைப்பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. கடைக்காரர் அசந்த சமயம் பார்த்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்தது ரங்கன். கடைக்காரர் பின்புறமாக திரும்பி கூடையில் இருந்த பழங்களை எண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பார்த்து ரங்கன் ஒரே தாவாக தாவி பழக்கடைக்குள் புகுந்தது. ஒரு சீப்பு வாழைப்பழத்தை பிடித்து இழுத்தது. அந்த சமயம் தெருவிலே நடந்து போன ஒருவர் சும்மா போகக்கூடாதா, ஐயோ குரங்கு குரங்கு என்று கத்தினார். உடனே பழக்கடைக்காரர் சட்டென்று திரும்பி பார்த்தார். ரங்கன் பழத்தை போட்டுவிட்டு ஓடியது. ஆத்திரத்தில் பக்கத்தில் கிடந்த பழம் நறுக்குகிற கத்தியை எடுத்து ரங்கனை பார்த்து எறிந்தார். ரங்கனின் வாள் நுனியிலே கத்திப்பட்டு ஓர் அங்குலம் நீளம் துண்டிக்கப்பட்டது. ரங்கன் கதறிக்கொண்டே 4 கால் பாய்ச்சலில் ஓடியது. வலி பொறுக்காமல் துடியாய் துடித்தது. வெகு தூரம் சென்று ஓர் ஆலமரத்தில் ஏறி வாளை பார்த்தது. வாள் வெட்டப்பட்டு ரத்தம் கொடகொடவென்று கொட்டுவதை கண்டு மிகவும் கலங்கிவிட்டது. ரத்தம் மேலும் வலியாமல் வெட்டுப்பட்ட இடத்திலே கையை வைத்து அழுத்தி பிடித்துக் கொண்டிருந்தது. வெகு நேரம் சென்று பார்த்தது. இரத்த கசிவும் நின்று விட்டது. ஆலமரக் கிளையில் அமர்ந்திருந்த ரங்கனுக்கு அப்போதுதான் கோவிந்தசாமியின் நினைப்பு வந்தது. அவர் என்னிடத்தில் எவ்வளவு பிரியமாக இருந்தார், எப்படி பாசத்தை காட்டினார். நான் இந்த 3 நாட்களாக பட்டினி கிடக்கிறேன். அவர் ஒருவேளையாவது என்னை பட்டினி போட்டிருப்பாரா? ஒருத்தர் என் முதுகிலே கல்லால் அடிச்சாரு. ஒரு பாட்டியோ என் தலையிலே தடியால் அடிச்சாள். கடைசியிலே பழக்கடைக்காரர் என் வாளையே வெட்டிட்டாரே. என் எஜமான் என்னை ஒரு நாளாவது அடிச்சிருப்பாரா? திட்டுனது கூட இல்லையே. பிள்ளை மாதிரி வளர்த்தாரே. அவருக்கு தெரியாமல் ஓடி வந்து விட்டேனே. என்னை காணாமல் அவர் துடிதுடிச்சிருப்பாரே. இந்த தள்ளாத வயசிலே அவர் எப்படி இருக்கிறாரோ. இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது. மறு வினாடி ரங்கன் மரத்திலிருந்து கீழே குதித்தது. குடுகுடுவென்று ஓடியது. முன்பு இருந்த கொட்டாம்பட்டிக்கு வந்தது. கோவிந்தசாமி வழக்கமாய் இருக்கிற மண்டபத்திலே பார்த்தது. அங்கே கோவிந்தசாமியை காணோம். ஊரெல்லாம் தேடி பார்த்தது. ஊருக்கு கடைசியிலே இருந்த ஒரு அரச மரத்தடியிலே கோவிந்தசாமி தூங்குவதை பார்த்து விட்டது. அதற்கு ஒரே ஆனந்தம். மெதுவாக அவர் பக்கத்திலே போய் உட்கார்ந்தது. பாவம், நல்லா தூங்குறாரு, எழுப்பக்கூடாது என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது. 1/2 மணி நேரம் அவர் முகத்தை பார்த்து கொண்டே அருகிலேயே அமைதியாக இருந்தது. படுத்திருந்த கோவிந்தசாமி ரங்கா ரங்கா என்று கத்திக்கொண்டே எழுந்தார். எதிரிலே ரங்கனை கண்டதும், ஆ, இப்பதான்டா உன்னை கனவிலே கண்டேன், நேரிலே வந்துட்டியே என்று கூறி அதை கட்டி பிடித்து மடியிலே தூக்கி வைத்துக் கொண்டு 2 கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் கொடுத்தார். எங்கேடா போனாய்? என்னை தனியா விட்டுட்டு உன்னை காணாம எங்கெங்கே தேடினேன், யார் யாரையெல்லாம் விசாரிச்சேன், நல்ல வேளை நீயே திரும்பி வந்துட்ட என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே ரங்கனின் வாள் அவர் கண்களில் பட்டது. ஐயோ, இது என்ன? என் ரங்கனின் வாளை எந்த படுபாவியோ வெட்டிவிட்டானே என்று ஆத்திரமும் கோபமும் கலந்த குரலில் கூறி வாளை பிடித்து மெல்ல தடவி கொடுத்தார். பிறகு ரங்கனை தூக்கி கொண்டு பக்கத்திலே இருந்த ஒரு கடைக்கு போனார்.
2 நாட்களாக மூட்டை தூக்கி சம்பாதித்து வேட்டியிலே முடிந்து வைத்திருந்த பணத்தை எடுத்தார். 1 டஜன் வாழைப்பழம் வாங்கி ரங்கனுக்கு அன்போடு ஊட்டி விட்டார். பக்கத்திலே கடலை விற்ற அம்மாளிடம் அரைப்படி கடலை வாங்கி ஆசையாக கொடுத்தார். ரங்கன் சாப்பிடுவதை பார்த்து பார்த்து பரவசப்பட்டார். மறுநாளே கோவிந்தசாமி ரங்கனை தனக்கு தெரிந்த ஒரு தையற்காரிடம் அழைத்துச் சென்றார். துண்டு துண்டாக வெட்டி போட்டிருந்த வண்ண வண்ண துணிகளிலே உடை தைத்து ரங்கனுக்கு போட்டு விட்டார் அந்த தையற்காரர். அழகாக ஒரு குல்லாயும் தைத்து தலையிலே மாட்டினார். இப்போது ரங்கன் முன்பை விட அருமையாக வித்தைகளை எல்லாம் காட்டுகிறது. கூட்டமும் நிறைய கூடுகிறது. பணமும் அதிகம் சேருகிறது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது ஆற்றின் ஒரு கரையில் மேயும் ஆடு மறுக்கரையை பார்த்துவிட்டு இங்குள்ள புற்களை விட அந்த கரையில்தான் அதிக புற்கள் உள்ளது என்று நினைத்து அங்கு போய் பார்க்குமாம். அங்கும் புற்கள் குறைவானதாகவே இருக்கும். இப்பொழுது இங்கிருந்து கொண்டு அக்கறையை பார்க்கும் பொழுது அங்கு புற்கள் அதிகமாக இருப்பதை போல் தெரியுமாம். இது போலதான் நம்மில் பலரும் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை வாழாமல் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து ஏங்கி அவர்களின் வாழ்க்கையை போல் நம் வாழ்க்கை இல்லையே, இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அங்கே சென்று பார்த்தால்தான் நமது வாழ்க்கையை விட அவர்களது வாழ்க்கை கஷ்டமாகவும் நிம்மதி இல்லாமலும் இருக்கலாம். எனவே நம்மிடம் உள்ளதில் திருப்தி கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.